இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற வங்கதேசம் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா ஜோடி களம் இறங்கியது. வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் ஹசன் முகமது பந்து வீச்சை எதிர்கொள்ள இந்திய பேட்ஸ்மேன்கள் திணறினர். இவரது பந்து வீச்சில் ரோஹித் சர்மா 6 ரன்களிலும் சுப்மன் கில் டக் அவுட் ஆகி வெளியேறினார். விராட் கோலி 6 ரன்களிலும் ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதனால் இந்தியா 34 ரன்கள் எடுப்பதற்குள் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அடுத்து ஜெய்ஸ்வாலுடன் ரிஷப் பண்ட் ஜோடி சேர்ந்தார். ஜெய்ஸ்வால் 56 ரன்கள் ரிஷப் பண்ட் 39 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். ஒரு பக்கம் விக்கெட்டுகள் சரிந்த நிலையில் அஸ்வின் மற்றும் ஜடேஜா ஜோடி இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்டனர். ரவிச்சந்திரன் அஸ்வின் சதமடித்து அசத்தினார். 108 பந்துகளில் சதம் கடந்த அஸ்வின் 10 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் அடங்கும். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 339 ரன்களை குவித்துள்ளது. இந்தியா சார்பில் அஸ்வின் 102 ரன்களுடனும் ஜடேஜா 86 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். வங்கதேசம் சார்பில் ஹாசன் முகமது 4 விக்கெட்டுகளையும் நஹித் ராணா மற்றும் மெஹடி ஹாசன் தலா ஒரு விக்கெட் வீழ்த்தினர்.